காகமும் குருவியும். ஒரு சின்ன கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு காகம், கருணை மற்றும் ஒரு குருவி சின்னம் வாழ்ந்து வந்தன. காகம் பெரிதாகவும் சுறுசுறுப்பில்லாததாகவும் இருந்தது. எப்போதும் கிராமத்து வீடுகளிலிருந்து உணவை திருடியே வயிறு வளர்த்தது. குருவி சிறியதாக இருந்தாலும் முதல் மாலை வரை வயலில் இருந்து தானியங்களை குவித்து மரத்தின் பொந்தில் சேமித்து வைப்பது அவளது பழக்கம். ஒரு நாள் காகம் குருவியை பார்த்து கேலி செய்தது. என்ன சின்னம், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? நான் ஒரு சுழற்சியில் வீடுகளில் இருந்து சுட்ட சோறு, பழம் எல்லாம் திருடிவிடுகிறேன். உனக்கு ஏன் இந்த பாட்டு? குருவி புன்னகையுடன் சொன்னது. கருணை, திருட்டுத்தனமாக வாழ்ந்தால் ஒரு நாள் கைவிலங்கு போடும். நான் உழைத்து சேர்ப்பதுதான் நீடித்த வாழ்க்கை. காகம் அதை கேட்டு பெருமூச்சு விட்டு, போடி, நீ எப்போதும் பயந்து கொண்டே இருப்பாய் என்று சொல்லி பறந்தது. அடுத்த வாரம் பெருமழை பெய்தது. காற்றும் மழையும் ஒன்றாக வீசியது. கிராமத்து வீடுகளில் எல்லோரும் கதவை அடைத்துக் கொண்டனர். காகம் திருடி வைத்த உணவை மரத்தின் கிளையில் மறைத்து வைத்திருந்தது. ஆனால் பலத்த காற்றில் அதன் உணவு எல்லாம் கொட்டி அடித்துச் செல்லப்பட்டது. காகம் பசியால் தவிக்க திரும்பி பார்த்தபோது குருவி தன் பொந்தில் சேமித்த தானியங்களை அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. குருவி காகத்தை பார்த்து, வாரும், உங்களுக்கும் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றது. காகம் வெட்கத்தால் தலைகுனிந்து, மன்னிக்கணும் சின்னம், உன்னுடைய உழைப்பு தான் சரியான வழி என்றது. அன்று முதல் காகம் திருட்டை விட்டு குருவியைப் போல் உழைக்கத் தொடங்கியது. நீதி, உழைப்பின் வியர்வையே உண்மையான செல்வம். திருட்டு வாழ்வு இருளான இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. நன்றி.